ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெகுலரா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி போஸ்ட்லயும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி வீடியோஸ் மூலமாவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்றது எப்பவுமே நம்ம இலவச தரிசனத்தை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இலவச தரிசனம் அப்படின்றது நேத்து கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்திருந்தேன். ஆனா தரிசனத்துக்கு போயிட்டு வந்த ஈவினிங் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 18-19 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சடனா ஏன் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க அப்படின்றதே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் வந்து குறைவு தான். ஒரு 70,000 பக்கமா தான் வந்து தரிசனம் வந்து பார்த்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த டைமிங் அப்டேட் அப்படின்றது ஏன் இவ்வளவு நேரம் திடீர்னு அதிகமாச்சு அப்படின்றது தான் வந்து தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து குடோன்லேயே நாங்கள் வந்து ஒரு 12 to 13 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 17 மணி நேரம் ஆவரேஜாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை விட குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கு. பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது விவிஐபி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா 300 ரூபாய் அதுக்கப்புறம் இலவச தரிசனம் வந்து சடனாக நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு வெயிட் பண்ணுற டைம் வந்து அதிகமாகும். 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அக்கமடேஷன்ஸ் வந்து சிஆர் ஆஃபீஸ்ல எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. மேபி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள்ல வந்து கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை விட சனிக்கிழமை, ஞாயிறும் வந்து விடுமுறை நாட்கள் அப்படின்றனால கண்டிப்பா வந்து கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சாட்டர்டே சண்டே போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க இந்த அப்டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி போனாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாச்சுன்னா 30 to 40 மணி நேரம் 2 நாள் அந்த மாதிரிலாம் ஆகும். கூட்டம் கம்மியானா ஒரு 7 to 8 மணி நேரம். ஸோ வந்து அன்னன்னைக்கு பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் இலவச தரிசனத்தோட நேர அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்தது இன்னைக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அதோட அப்டேட்டும் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால யாராவது வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவைலபிள்ஸ் செக் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணல. 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வருடாந்த பிரம்மோற்சவம் அப்படின்றனால எல்லா டிக்கெட்டுமே வந்து பிளாக்ல தான் இருக்கு. அது ஓப்பன் ஆகாது. அந்த 9 நாட்களுமே வந்து இலவச தரிசனத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்றது ஆல்ரெடி வந்து டிடிடி சைட்ல இருந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த நாட்கள்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரீ தர்ஷன்ல தான் போகணும். டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. 20 மணி நேரமா 30 மணி நேரமா அப்படின்றது தெரியல. கண்டிப்பா வந்து அவ்வளவு நேரம் ஆகிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு சில நண்பர்கள் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க நான் அக்டோபர் 1 போறதுக்கு பஸ் டிக்கெட் எல்லாமே வந்து புக் பண்ணிட்டேன். ஆனா அக்டோபர் மந்த்ல 300 ரூபாய் தர்ஷனம் ஓப்பன் ஆகல, 500 ரூபாய் தர்ஷனம் ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டிடிடி வந்து இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து பிரம்மோற்சவம் வருது, பிரம்மோற்சவத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்குது, நம்ம சேனல்லே உங்களுக்கு வீடியோவா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது அன்னைக்கெல்லாம் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம், மீதி எல்லா தரிசனமுமே கேன்சல் பண்றோன்றத இன்டிமேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஓப்பன் ஆகாது. நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இலவச தரிசனத்துல தான் போகணும். மீதி எந்த தரிசனமும் இல்லை அப்படின்றனால கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணிட்டே இருப்பாங்க. சாமி பார்க்கறதுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நேத்து வந்து அக்டோபர் மாசத்துக்கான 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்டேட்ஸும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் புக் பண்ணதா சொல்லியிருக்கீங்க. அதோட அவைலபிள்ஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு வேணா பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து எந்த சேவா வேணாலும் செப்டம்பர் மாசத்துக்கு புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் நீங்க அக்டோபர் மாசத்துக்கு புக் பண்ண முடியும். அக்டோபரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி மட்டும்தான் கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிருக்கு. மீதி இருக்க எல்லா நாளுமே வந்து ஓரளவுக்கு ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க அக்டோபர் மாசத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. திருப்பதியில வந்து இப்போ தீபாவளிக்கு நான் போகணும் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி கூட உங்களுக்கு ஒருத்தருக்கு புக் பண்றதுக்கும் அவைலபிள் இருக்கு. என்ன ஸ்லாட் வந்து உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலதான் அவைலபிள் இருக்கு. இதுவே 2 பேரா போறீங்க அப்படின்னா இந்த கல்யாணோற்சவம் அப்படின்றதுல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அதுல நீங்க கூட புக் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி மட்டும்தான் இப்போதைக்கு புக் ஆயிருக்கு. 6ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நவம்பர் மாசத்துல நான் சாமி தரிசனம் பார்க்க போகணும், டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நவம்பர் மாசம் சம்பந்தப்பட்டு வரக்கூடியது எல்லாமே செப்டம்பர் மாசத்தோட கடைசியில தான் வரும். அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். செப்டம்பர் மாசத்துல பிளாக்ல இருக்கக்கூடிய டேட் வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓப்பன் ஆகிறதுக்கான டேட் வந்து 20ஆம் தேதி மட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அன்னைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் தான் நடக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மோற்சவத்தோட 9 நாட்கள் மட்டும்தான் டிக்கெட் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த 20ஆம் தேதியும் கேன்சல் அப்படின்றத அவங்க சொல்லல. ஸோ அதனால வந்து அது ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. 24ஆம் தேதி ரூ. 500 தர்ஷன் டிக்கெட் மட்டும் தான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ரூ. 300 ஓப்பன் ஆனிச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆன சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி சாட்டர்டே வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கு. ஸோ அதனால மேபி அது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீவாரி சேவால ஆர்ஜித சேவாஸ் புக்கிங் எல்லாம் நேற்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அவைலபிள்ஸ் இருக்கா என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரி சேவாவோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ புக் பண்ணுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அந்த சேவாவுக்கான டிக்கெட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து கேட்குறீங்க, சுப்ரபாத சேவாவுக்குலாம் வந்து 300 500 மாதிரி புக் பண்ணுற ஆப்ஷன் இல்லையா அப்படின்ட்டு. இல்லை, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நம்மளோட லக்கு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் செலக்ட் ஆனால் அந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சிலர் வந்து பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. மொபைலில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஒர்க் ஆகுது. கம்ப்யூட்டரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேவா நம்ம செலக்ட் பண்ணுறது க்ரீனாக வந்து காட்டல. அது எனக்குமே வந்துச்சு. நான் வந்து மொபைலில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன்ற வீடியோவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இந்த சேவாவில் ஸ்ரீவாரி சேவா நேற்று ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த ஆர்ஜித சேவா எல்லாமே புக் ஆயிடுச்சு. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த சேவாக்கான எல்லா டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. மீதி இருக்க திருச்சானூர் டெம்பிள்ல இருந்து கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் டெம்பிள்கான இந்த சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் மாதத்துக்கான திருமலையோட அக்கமடேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அஃபிஷியல் அப்டேட் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்டேட் கொடுப்பாங்க. இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகிரும். அதை நம்ம எந்த டவுட்டுமே பட தேவையில்லை. அதே மாதிரி செப்டம்பர் மாதத்துக்கான உங்களுக்கு திருப்பதியோட அக்கமடேஷனும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அக்கமடேஷனோட அப்டேட்டும் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரம்மோற்சவத்துலாம் செப்டம்பர் மாதம் திருமலையில் ரூம்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த டைமில் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கீங்கன்னா திருப்பதியில் இப்போவே ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த டைமில் நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு ட்ரை பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியானாலும் கம்மியாகலாம். ஏன்னா திருமலையில் பக்தர் கூட்டம் அதிகம் அப்படின்றனால எல்லாரும் திருப்பதியில் ரூம்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 3rd NC அதாவது கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீவாரி மெட்லோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜனை இது வந்து நடக்குது. இன்னைக்கு 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அதனால ஒரு 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிலையும் விஷ்ணு நிவாசத்துலேயும் வந்து ஆஃப்லைன் ரூம்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் இருந்துச்சு. ஸோ யாராவது போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. திருப்பதியில் வந்து ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து கிடைக்காது 28ஆம் தேதி வரைக்கும். இந்த மெட்லோற்சவம் அப்படின்றது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஜனைகளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே அலிப்பிரி மெட்டு வழியாகவும் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறீங்க இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து அலிப்பிரி படல மண்டபம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அலிப்பிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படல மண்டபம் அங்கேயும் வந்து இந்த இது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பஜனை தான். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து ரூம்ஸ் எல்லாம் இல்லைன்றதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பேர் மெட்லோற்சவம் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்ஸாக இருக்குது. இன்னைக்கு காலையில் திருமலையில் உலக மக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்துடனும் வாழ்றதுக்கு இறைவனை பிரார்த்தித்து 11வது தவணையாக வந்து பாலகாண்ட அகண்ட பாராயணம் காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் தான் வந்து இது. நீங்களும் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் சேனல் அப்டேட்டை கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். அதே சமயம் எந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்துச்சுனாலும் உடனே நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லணுன்றது இல்லை. எல்லா அப்டேட்டுமே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.